மறக்காம இருக்கிறதுக்கான ஒரு 4 ரகசியங்களை தான் பார்க்க போறோம். இந்த 4 ரகசியங்களும் யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிச்சர்ட் ஃபேமன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஆத்தர் சொன்னது. ஸோ அந்த 4 ரகசியங்கள் என்னென்ன, அந்த 4 ரகசியத்தையும் எந்த மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த 4 ரகசியங்களையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். ஸோ நீங்கள் ஸ்கூல் லெவலில் படித்தாலும் சரி, இல்லை காலேஜ் லெவலில் படித்தாலும் சரி, இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, நீங்கள் படித்தது மறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த 4 ரகசியங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் படித்தது எப்பயுமே மறக்காது. அதை எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதில் நம்ம 4 ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். அந்த 4 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட். அதாவது நீங்கள் படிக்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிக்கணும். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் படிக்கிற எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கக்கூடாது. அதாவது நிறைய பேர் இப்போ நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அதை அந்த எக்ஸாமில் மட்டும் போய் எழுதுறதுக்கு மட்டும்தான் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி படிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் படிக்கிறத உங்களோட லைஃப்பில் எப்போ கேட்டாலும் நீங்கள் அதை சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அந்த கான்செப்டில். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்பிரிட்டிங் டு அதர்ஸ். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் படித்து புரிஞ்சு வச்சுருப்பீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு படி. அந்த புரிஞ்சு வச்சதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும். அதாவது உங்கள் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை உங்களோட நண்பராகட்டும், யாருக்கிட்டையாவது நீங்கள் அதை சொல்லித்தரணும். அப்படி சொல்லித்தரதும் நீங்கள் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரணும். நீங்கள் மனப்பாடம் பண்ணதை அப்படியே சொல்லித்தரக்கூடாது. அதுபோக நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறத உங்களோட லைஃப்பில் அப்ளை ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரணும். அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் சொல்லித்தரது அவங்களுக்கு சரியாக புரியலை அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கே புரியலை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்த 2வது ஸ்டெப்பு படி நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும். அப்படி சொல்லித்தரதும் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லித்தரணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3. இந்த ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டடி வாட் யூ கேன் நாட் எக்ஸ்பிளைன். அதாவது ஸ்டெப் 2ல் உங்களால் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை, அதாவது அவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து படிக்கணும். அதான் வந்து 3வது ஸ்டெப்பு. மறுபடியும் நீங்கள் அதே கான்செப்ட் எடுத்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அப்படி படிக்கிறதும் நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான முறையில் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது நிறைய பேருக்கு வந்து லேப்டாப்பில் படிக்கிறது பிடிக்கும், நிறைய பேருக்கு மொபைலில் படிக்கிறது பிடிக்கும், நிறைய பேருக்கு புக்கை பார்த்து படிக்கிறது பிடிக்கும், நிறைய பேருக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிறது பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வந்து படிக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுபடி நீங்கள் படித்து அதை வந்து லைஃப்பில் அப்ளை ஆகிற மாதிரி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கிறது மூலமாக அது உங்கள் மைண்டில் எப்பயுமே நிற்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதான் வந்து 3வது ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாப் பீயிங் டெக்னிக்கல். அதாவது டெக்னிக்கலாக புக்கில் என்ன இருக்குதோ அப்படியே மனப்பாடம் பண்ணுறதை நீங்கள் முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் முதல்ல படித்து அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு அப்ளை ஆகும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறது மூலமாக அது உங்களுக்கு லைஃப் லாங் எப்பயுமே மறக்காது. நிறைய பேருக்கு மிட்டம்க்கு படிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமுக்கு வந்து படிப்பாங்க. அதே சப்ஜெக்டை அதே கான்செப்டை வேற ஒரு எக்ஸாமில் கேட்டால் அதை வந்து மறந்துருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி மறக்கிறாங்க? அப்படியெல்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒரு தடவை படித்தாலே அதை வந்து தெளிவாக படிச்சிட்டீங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அடுத்து நீங்கள் எப்போ அதை பற்றின அந்த கான்செப்டை வச்சு எப்போ ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத போனாலும் சரி, அந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் படித்தது வந்து கை கொடுக்கணும். அந்த அளவுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்ட் லெவலை நீங்கள் படிக்கும் போதே அதிகமாக வச்சுருக்கணும். ஸோ இந்த 4 ரகசியங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணி படித்தாலே போதும், நீங்கள் படித்தது எப்பயுமே மறக்காது அப்படின்னு சொல்கிறாரு ரிச்சர்ட் ஃபேமன் அப்படிங்கிறவர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.